அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உழவர் பேரியக்கம் சார்பாக நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டு திடலில் தான் நம்ம இருக்கோம். இந்த மாநாடு பார்த்திங்கன்னா இப்போ உழவர் பேரியக்கம் சார்பாக வந்து மாநில அளவில் 4வது முறையாக நடைபெறுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாநாட்டு திடல் வந்து கிட்டத்தட்ட வந்து 15 ஏக்கருக்கு மேலே வந்து பரப்பளவில் வந்து இந்த திடல் வந்து அமைச்சிட்டு வராங்க. இந்த மாநாட்டு மேடையோட கட்டமைப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கோட்டை, அந்த எஃகு கோட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்முடைய போராளி மீடியா ஊடகத்தினுடைய நிறுவனரும் நம்ம சமுதாயத்தின் சார்பாக களத்தில் போராடிட்டு இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளருமான எடப்பாடி திரு துரைசாமி அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. சார், இப்போது இந்த மாநாடு, அந்த மாநாட்டு திடல் வந்து கிட்டத்தட்ட நம்ம பார்த்துருக்கோம், சுற்றி பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதில் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங்க்குன்னு சொல்லிட்டு எத்தனை ஏக்கர் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? முதலில் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாநாட்டு திடல் கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. பார்க்கிங்க்குன்னு வந்து இடம் ஒதுக்கப்படணும் அப்படின்னா அது மாநாட்டை தாண்டி 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிறைய இடங்களை ஒதுக்கியிருக்காங்க. அங்கே வந்து வாகனங்கள் நிறுத்திட்டு வருகின்ற அனைவரும் கலந்து கொள்வதற்கு வசதியாக மாநாட்டு ஏற்பாடுகள் மிகவும் விமர்சையாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 7 லட்சம் பேர் கலந்து கொள்கின்ற இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல் அமருகின்ற அளவிற்கு நாற்காலி வசதிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இருக்கைகள் நிறைய ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதே போல கிட்டத்தட்ட 400 விளக்கு கம்பங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 400 விளக்கு கம்பங்கள் பொருத்தப்படுகின்ற பகுதியில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் அமரக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. வருகிறவர்களுக்கு இயற்கை உபாதைகள் அவற்றை கழிப்பதற்கென்று தற்காலிக கழிப்பறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து திடீரென்று யாருக்கேனும் உடல்நலக் குறைவு எதிர்பாராமல் ஏற்பட்டால் அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வதற்கும் மருத்துவர்கள் குழுவை, செவிலியர்கள் இணைந்த மருத்துவர்கள் குழுவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மாநாட்டை வந்து இன்னும் பிரகாசமாக, அதாவது நம்ம வந்து பொதுவாக நம்ம வந்து மாநாடுன்னு சொல்லும்போது நமக்கு எல்லாருக்குமே வந்து ஞாபகத்து வரது சித்திரை முழுநிலவு மாநாடு தான். அந்த பௌர்ணமி மாநாடு எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதே அளவு இந்த மாநாட்டை வந்து இன்னும் பிரகாசமாக, அதாவது வந்து விவசாயிகளுடைய வாழ்க்கையில் வந்து ஒளியேற்றக்கூடிய விதமாக இந்த மாநாட்டில் 400 மின்கம்பங்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஒரு கம்பத்துக்கு 8 மின் விளக்குகள் வீதம். ஒவ்வொரு விளக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வாட்ஸ் விளக்குகள் அப்படின்னு சொல்லப்படுது. 8 மின் விளக்குகள் வீதம் கிட்டத்தட்ட 5000 மின் விளக்குகள் வந்து இதில் பொருத்தப்படுறாங்க. அதற்குண்டான வேலைகள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதில் அந்த காட்சிகள்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த மேடை வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பில் வந்து உருவாக்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் வந்து ஒரு 50 பேர் வந்து அமரக்கூடிய அளவுக்கு வந்து இந்த மேடைகள் வந்து தயாராக இருக்குது. இந்த மேடையை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்கா, மருத்துவர் ஐயா, சின்னையா மற்றும் பாமக நிர்வாகிகள் தாண்டி விவசாயிகள் சம்பந்தப்பட்ட நிறைய இயக்கங்கள் வந்து இதில் இந்த மாநாட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து அவங்களும் மேடையில் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது சம்பந்தமாக நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம். இது உழவர்களுக்கான மாநாடு, விவசாயிகளுக்கான மாநாடு. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஏற்குடியும் போர்க்குடியும் வாழ்ந்த ஒரு மாவட்டம். இங்கே தான் வந்து சம்புவராயர்கள் மிகப்பெரிய ஒரு போர்க்குடியாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கென்று வரலாறு இருக்கிறது. அந்த போர்க்குடிக்கும் அடிப்படை என்னவென்று கேட்டால் ஏற்குடிதான். வன்னியர்களுடைய மாநாடு, சித்ரா பௌர்ணமி மாநாடு மிக விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது. வன்னியர்களுக்கும் அடிப்படை விவசாயம்தான். இந்த விவசாயம் இல்லை என்றால் வன்னியர்களும் இல்லை, வேறு எந்த சமூகமும் இல்லை. ஆகவே இந்த மாநாடு ஒரு சிறப்பு வாய்ந்த மாநாடாக கருதப்படுகிறது. இந்த மாநாட்டில் நெய்வேலியிலே நிலக்கரி நிறுவனத்திற்கு எதிராக பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போராட்டம் நடத்துகின்ற பொழுது பல விவசாய சங்க அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்து அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அதே போலவே இந்த மாநாட்டிலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நடத்தப்படுகின்ற மாநாடு, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காக நடத்தப்படுகிற மாநாடு, விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு சரியான விலை நிர்ணயம் வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற மாநாடு. ஆகவே இந்த மாநாட்டில் விவசாய சங்கத்தின் பல்வேறு பிரதிநிதிகள், அரசியலுக்கு அப்பாற்பட்டு விவசாய சங்கம் நடத்துகின்ற பல பிரதிநிதிகள்,
இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அழைப்பையும் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலிருந்து விடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நிச்சயம் இது பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு அரசியல் அமைப்பை தாண்டி விவசாயிகளுக்கான ஒரு மாநாடாக, தமிழகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த அனைத்து தமிழ் சமூகங்களுக்கான விவசாயிகள் மாநாடாக இந்த மாநாடு தமிழக வரலாற்றில் ஒரு சிறப்பை பெறும் என்ற எதிர்பார்ப்போடு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் முழுவீச்சில் இந்த மாநாட்டுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சார், இப்போது திருவண்ணாமலை வந்து சமீபத்தில் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு இதுவாக போச்சு. இப்போ தான் கார்த்திகை தீபம் முடிஞ்சது. கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி அந்த ஃபெஞ்சல் புயல் வந்து பாதிப்பில் வந்து ஒரு குடும்பமே தரமாட்டமான விஷயங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஐயாவோட அறிக்கையில் வந்து சாத்தனூர் அணையை வந்து முன்னறிவிப்பு இன்றி திறந்து விட்டது தான் இவ்வளோ பெரிய சாதாரத்துக்கு வந்து முதல் கோல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய இதுவும் விவசாயத்தை நம்பின ஒரு பகுதி தான். இந்த இடத்துல நிறைய தொழிற்சாலைகள், அரசாங்கத்துடைய நிறைய செயல் திட்டங்கள் எல்லாம், அதாவது வந்து விவசாயத்தை வந்து அழிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய செயல் திட்டங்கள்லாம் இருக்குது. தொடர்ந்து ஐயா வந்து அறிக்கைகளில் வந்து அதை தெரிவிச்சிருவார். இப்போ ஐயா வந்து இந்த மேடையில், இந்த மாநாட்டு மேடையில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகளவில் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சாத்தனூர் அணை விவகாரத்தை பற்றி எடுக்கணும்னா நிறைய பேச வேண்டியிருக்கு. அது திருவண்ணாமலையில் தீபம் எரிந்து கொண்டிருந்தது. நேற்று கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் எரிந்து கொண்டிருக்கிறது. அதைவிட திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளின் வயிறு இருந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விவசாயிகள் மாநாடே நடைபெறுகிறது. 16 கோடியில் கட்டப்பட்ட ஒரு பாலம் அடித்து செல்லப்படுகிறது. ஆனால் ஜெயலலிதாவிற்கும் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் கட்டிய, கடற்கரையிலே கட்டிய அந்த நினைவிடங்கள் மட்டும் எப்பொழுதும் கம்பீரமாக நிற்கிறது. ஆக இவர்கள் சமாதியை கட்டுகின்றதிலே காட்டுகின்ற ஆர்வத்தை மக்கள் நடமாடுகின்ற, மக்களுடைய போக்குவரத்து கட்டுகின்ற பாலத்தில் காட்டவில்லை. நேற்று கூட அமைச்சர் ஏவா வேலு சொல்கிறார், இந்த அளவிற்கு தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை, ஆகவேதான் நாங்கள் பாலத்தை இப்படி கட்டினோம். அதுவும் இல்லாமல் இவ்வளவு தண்ணீரை தாங்குகின்ற 2 லட்சம் கன அடி தண்ணீர் வருகின்ற அளவிற்கு, அதை தாங்குகின்ற அளவிற்கு ஒரு பாலத்தை கட்ட வேண்டும் என்றால் இன்னும் ஒரு 5 கோடி அதிகமாக செலவாகும். ஆகவேதான் 16 கோடியில் கட்டினோம் என்று சொன்னார்கள். ஆனால் கலைஞர் கருணாநிதிக்கு 80 கோடியில் பேனா சிலை வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மக்கள் நடமாடுகின்ற பகுதி, 2 லட்சம் கன அடி தண்ணீர் வராது என்று இவர்கள் எப்படி தீர்மானித்தார்கள்? வருண பகவானுக்கு உத்தரவு போடுகின்ற கடமையும் பொறுப்பும் திராவிட இயக்கங்களுக்கு இருக்கிறதா? எப்பொழுது வேண்டுமானாலும் பெருமழை வரலாம், பெருவெள்ளம் வரலாம், அதையும் தாங்குகின்ற அளவில் தான் பாலம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். 16 கோடி இன்றைக்கு நாசமாகிவிட்டது. இன்னொரு 5 கோடி சேர்த்து கட்டியிருந்தால் இந்த 16 கோடிக்கும் பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கும், மக்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கும். இதில் என்னவென்று கேட்டால், இன்னொரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், இப்பொழுது 16 கோடியிலே பாலம் கட்டி அந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது. அடுத்து என்ன செய்வார்கள்? இன்னொரு 25 கோடி இன்னொரு பாலத்தை கட்டுவார்கள். அப்ப இந்த பாலம் கட்டுபவர்களுக்கு தான் லாபமே தவிர மக்களுக்கு எந்த லாபமும் இல்லை. 16 கோடியில் கட்டுகின்ற பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. 25 கோடியில் கட்டப்படுகின்ற பாலம் மட்டும் நிற்குமா என்ற கேள்வியும் எழுகிறது. இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கின்ற வகையில், விவசாயிகளை ஆதரிக்கின்ற வகையில், விவசாயிகளின் எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துகின்ற வகையில் தீர்வையும் தருவார் பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். ஆனால் அந்த தீர்வை செயல்படுத்தத்தான் இந்த அரசுகள் சரியாக செயல்படவில்லை. அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கான உரிமை குரலை மிக பெரிய அளவில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் எழுப்புகின்ற மாநாடாக இந்த மாநாடு அமையும்.